ஒன்று இராஜாக்கள் 19 வசனங்கள் 5 முதல் 7 வரை. சூழல் சுருக்கமாக, எலியா சமீபத்தில்தான் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக ஒரு பெரிய வெற்றியைப் பெற்றிருந்தார். ஒன்று இராஜாக்கள் 18. ஆனாலும் சிறிது நேரத்திலேயே அவன் ராணி ஏசபேலால் அச்சுறுத்தப்பட்டான். பயத்துடனும் சோர்வுடனும் மனச்சோர்வுடனும் இருந்த எலியா வனாந்தரத்திற்கு ஓடிப்போனான். இந்த வசனங்கள் எலியா தனது மிகவும் பலவீனமான தருணத்தில் இருந்தபோது தேவன் அவனை எவ்வாறு கவனித்துக்கொண்டார் என்பதை காட்டுகின்றன. வசனங்கள் சுருக்கம். வசனம் 5. எலியா ஒரு சூறைச்சட்டியின் கீழ் படுத்து உறங்குகிறான். ஒரு தேவதூதன் அவனைத் தொட்டு எழுந்து சாப்பிடு என்று சொல்கிறான். வசனம் 6. எலியா சூடான தணலில் சுடப்பட்ட அப்பத்தையும் ஒரு குடம் தண்ணீரையும் காண்கிறான். அவன் சாப்பிட்டு குடித்துவிட்டு மீண்டும் படுத்துக்கொள்கிறான். வசனம் 7. அந்த தேவதூதன் இரண்டாம் முறையாக வந்து எழுந்து சாப்பிடு, ஏனென்றால் இந்த பயணம் உனக்கு மிகவும் கடினமானது என்று சொல்கிறான். முக்கிய செய்தி: நாம் சோர்வாகவும் மனச்சோர்வாகவும் இருக்கும்போது தேவன் நம்மை விமர்சனத்துடன் அல்ல, அக்கறையுடனேயே சந்திக்கிறார். எலியாவின் பயத்தை திருத்துவதற்கு முன்போ அல்லது அவனுக்கு புதிய அறிவுரைகளை கொடுப்பதற்கு முன்போ தேவன் அவனது உடலையும் மனதையும் பலத்தையும் மீட்டெடுக்கிறார். கதை 1. சோர்வடைந்த ஆசிரியை. ஒரு பள்ளி ஆசிரியை பல ஆண்டுகளாக அயராது உழைத்து வந்தார். மாணவர்களுக்கு உதவுவது, நள்ளிரவில் விடைத்தாள்களை திருத்துவது, மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது என பல வேலைகளைச் செய்தார். ஒரு நாள் கடுமையான விமர்சனங்களுக்குப் பிறகு அவள் வெறுமையாகவும் நம்பிக்கையற்றவளாகவும் உணர்ந்தாள். எல்லாவற்றையும் விட்டுவிட விரும்பினாள். தன்னை மேலும் வருத்திக்கொள்வதற்குப் பதிலாக அவள் ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொண்டாள். நன்றாக உறங்கினாள், சரியாகச் சாப்பிட்டாள், சில நாட்களுக்கு எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருந்தாள். மெதுவாக அவளது பலம் திரும்பியது. ஓய்வுக்குப் பிறகே அவளால் மீண்டும் தெளிவாகச் சிந்திக்க முடிந்தது. எலியாவைப் போலவே அவளுக்கும் ஒரு அறிவுரை தேவைப்படவில்லை, முதலில் அவளுக்கு ஒரு புத்துணர்ச்சி தேவைப்பட்டது. கதை 2. புயலுக்குப் பிந்தைய விவசாயி. ஒரு விவசாயி திடீர் புயலில் தனது பயிர்களில் பெரும்பாலானவற்றை இழந்தார். அவர் ஒரு மரத்தடியில் தனியாக பெரும் துயரத்துடனும் மௌனமாகவும் அமர்ந்திருந்தார். ஒரு அண்டை வீட்டுக்காரர் அறிவுரையுடன் அல்ல, உணவுடனும் தண்ணீருடனும் வந்தார். இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். பின்னர் அந்த அண்டை வீட்டுக்காரர், உன்னிடம் இன்னும் நிலம், பலம் மற்றும் நேரம் இருக்கிறது. நாம் ஒன்றாகச் சேர்ந்து மீண்டும் உருவாக்குவோம் என்றார். தேவனுடைய தூதனும் எலியாவிற்கு அதையே செய்தார். நோக்கத்திற்கு முன்பாக உணவை வழங்கினார். வசனம் வாரியான பொருள். வசனம் 5. அவன் படுத்து உறங்கினான்.